காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கர்மஸ்தானம். கர்மம்னா என்ன? தொழில், வேலை, உழைப்பு. பொதுவாகவே எல்லா பெண்களுமே நல்ல கடுமையான உழைப்பாளிகள் தான். அதுலேயும் இந்த மகர ராசி மகர லக்னத்து பெண்கள் வந்து உழைப்போட கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஒன்று விட்ட சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இந்த அண்ணன் தம்பி உறவு இருக்கு இல்லையா, இந்த அண்ணன் தம்பி உறவு மீது மிக அதிக அன்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மகர ராசி மகர லக்ன பெண்ணும் அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு அவங்க சகோதரி இல்லை, இன்னொரு தாயாவது நம்ம சம்பாதிச்சிடணும், எப்படியாவது நம்ம ஆட்கொண்டுறணும் அப்படிங்கிற அந்த குணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இவங்களுக்கு மகர ராசி மகர லக்னத்துக்கு குரு நீசங்கிறப்ப குரு தான் குழந்தை. அந்த மாதிரி தன்னோட குழந்தை தன்னை தரக்குறைவாக பேசி, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ எனக்கு எதுவுமே பண்ணலை, நீ எனக்கு பண்ணது போலாம் துரோகம்தான், தப்பு தான் சொல்லிட்டு போகக்கூடிய அந்த சூழல், அன்றைக்கி தாங்க அந்த மகர ராசி மகர லக்ன பெண்ணுக்கு மரணம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த ஜோதிடர் யுகம் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ், அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்று நாம் மகர ராசி மகர லக்ன பெண்கள் குறித்து பார்க்க போகிறோம். அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க கடந்து வர பாதை, இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். மகரம் சிகரம் தொடும், படாத துயரம் இல்லை, தொடாத உயரம் இல்லை, இதெல்லாமே மகரத்துடைய குணாதிசயங்கள். மகரம் அப்படிங்கிற அந்த ராசியில் செவ்வாய் உச்சம், குரு நீசம். காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கர்மஸ்தானம். கர்மம்னா என்ன? தொழில், வேலை, உழைப்பு. பொதுவாகவே எல்லா பெண்களுமே நல்ல கடுமையான உழைப்பாளிகள் தான். அதுலேயும் இந்த மகர ராசி மகர லக்னத்து பெண்கள் வந்து உழைப்புக்கு பேர் போனவர்கள். உழைச்சி மாடா ஏடா தேயிறது. நீங்கள் பொருளாதார நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கட்டும், அங்கே ஒரு மகர ராசி பெண், மகர ராசி லக்னத்து பெண் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துடைய அடுத்த கட்ட முயற்சிக்காக உங்களை நீங்கள் பணையம் வைப்பீங்க. உங்கள் கணவரே வந்து எப்படின்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு கலங்கி நிற்கும் போது, ஏங்க நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம வந்து முன்னேறிடலாம், நான் இருக்கேங்க அப்படின்னு கணவருக்கு தோள் கொடுக்குறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்ன பெண்கள் தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸாக தன் உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கும். இங்கே அறிவு இல்லைங்க. அறிவு நான் சிந்திக்கிறேங்க, நான் வந்து ஒரு நாலேஜை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து அப்படிலாம் இல்லை. தன்னுடைய உடல் உழைப்பை நம்புவாங்க இந்த மகர ராசி மகர பெண்கள். ஒரு பூ கட்டலாம், இட்லி கடை வைக்கலாம், இல்லை நான் டீச்சர் வேலைக்கு போகிறேங்க, நான் வந்து எதனா ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறேங்க, நான் இருக்கேங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு கணவருக்கு தன் உழைப்பை நம்பி உழைப்பை வந்து பணையம் வைப்பாங்க அந்த குடும்பத்துக்காக. ரெண்டாவது, இங்கே செவ்வாய் வந்து உச்சம் அப்படிங்கிறப்ப இந்த மகர ராசி மகர இருக்கிற பெண் என்ன பண்ணுவாங்க, தன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஒன்று விட்ட சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இந்த அண்ணன் தம்பி உறவு இருக்கு இல்லையா, இந்த அண்ணன் தம்பி உறவு மீது மிக அதிக அன்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மகர ராசி மகர லக்ன பெண்ணும் அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு அவங்க சகோதரி இல்லை, இன்னொரு தாய். அவங்க அம்மா அப்பாவே கை விட்டுருவாங்க. அவங்க இந்த மகர ராசி மகர லக்ன பெண்ணுடைய சகோதரனை இவங்க அம்மா அப்பா கை விட்டுருவாங்க. இவன் பிராடு, இவன் உருப்பிட மாட்டான். ஆனால் இந்த பொண்ணு இவன் தங்கச்சி ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அக்கா ஸ்தானம் இருந்தாலும், இல்லை எங்கள் அண்ணன் வந்து எப்படியும் எல்லாம் வந்துடுவார், என் தம்பி வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லும். இடுப்பில் தூக்கி வச்சு சுமக்கும். ஒரு அக்காவாக இருந்துச்சுன்னா குழந்தை பிராயத்தில் நீங்கள் அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். திடீர்னு மகர ராசி லக்ன பெண் வந்து ஒரு 40 வயசில் தம்பி மேலே பாசமாக இருப்பான்னா அது இல்லை. இவளே ஒரு 5 வயசு குழந்தையா இருப்பா. அப்போ ஒரு தம்பி பிறப்பான். அந்த தம்பியை தன் மகன் போல பாவிக்கும். அது தூக்கி உட்கார வச்சுக்கும், அது சோறு ஊட்டும், அது பீட்டர் பாட்டில் பாலை ஊற்றி அவனுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவனை ஒரு எறும்பு அண்டாமல் பார்த்துக்கும். எங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனை குளிப்பாட்டுறது, கால் கழுவி விடுறது, இன்னும் இது ஓப்பனாக பேசலாம், இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த உண்மைகள். அப்போ அந்த கூச்சமே இல்லாமல் போயிடும். மகர ராசி மகர லக்ன பெண்ணு திருமணத்துக்கு அப்புறம் தாய் இல்லைங்க, அவளுக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்துட்டா அவனுக்கு இவ தான் தாய். இது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் என்ன சோகமான விஷயம் தெரியுமா, இவ தாய் தான், ஆனால் இவளுக்கு நாயை விட மோசமான ட்ரீட்மெண்ட் தான் அந்த சகோதரன்ட்டு கிடைக்கும்.
இவளை அப்படியே கருவேப்பிள்ளை மாதிரி பயன்படுத்தி மென்று காரி துப்பிட்டு போயிடுவான். கருவேப்பிலை சும்மா இப்படி எடுத்து வைக்கிறது வேற, அதை அப்படியே கசக்கி குப்பையில் இருக்குல்ல அது. ஆனாலும் கட்டே தன்னுடைய உடம்புல உயிர் மூச்சு கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் அது வேணும்னா தம்பிக்கோ அண்ணனுக்கு கொடுத்துரும். ஆமாம். அப்போது புருஷங்கிட்ட தன் அண்ணன் தம்பிக்காக தன்னுடைய புருஷங்கிட்ட திட்டு வாங்காத மகர ராசி மகர லக்ன பெண்ணே இல்லை. தன்னோட அண்ணனோ தம்பியோ நாடகமாக கூட கண் கலங்கி பேசிட்டான்னா இந்த பொண்ணு மகர ராசி மகர லக்ன பொண்ணு அப்படியே அவள் அதுக்கு மேலே கண் கலங்கி, அண்ணா தம்பி கவலைப்படாத, நான் இருக்கேன், தங்கச்சி நான் இருக்கேன், அக்கா நான் இருக்கேன், இரு அவர்கிட்ட சொல்லிக்க வேண்டாம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சர்வ நிச்சயமாக அந்த பையன் இந்த பொண்ணு கொடுத்த காசையோ நகையவோ ஏமாற்றிடுவான். அது புருஷனுக்கு தெரிய வரும். அன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி தான் திருவிழா அந்த பொண்ணுக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லடி உன் தம்பி ப்ராடுன்னு. கேட்கவே மாட்டாமல் எனக்கு தெரியாமல் அந்த நகையை கழட்டி கொடுத்த அந்த விற்றுட்டான். கேட்காம வட்டிக்கு வாங்கி இந்த பணத்தை கொடுத்தா எனக்கு தெரியாமல் இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு கொடுத்த காசுக்கு நாம் வாங்கின வட்டிக்கு நான் இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு செருப்பால் அடிப்பார், அதையும் வாங்கிட்டு உட்காந்துருக்கும். ஆனாலும் திருந்தாத ஜென்மங்கள் மறுபடியும் சகோதரன் வந்து கேட்கும்போது உதவி பண்ணும். அப்போ தெரிந்தே பாலுங்கணத்தில் விழுகிறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம், இங்கே குரு நீசம் பெற்ற கிரகத்தை எப்படியாவது நம்ம சம்பாதிச்சிடணும், எப்படியாவது நம்ம ஆட்கொண்டுறணும் அப்படிங்கிற அந்த குணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இவங்களுக்கு மகர ராசி மகர லக்னத்துக்கு குரு நீசங்கிறப்ப குரு தான் குழந்தையை குறிக்கும். ஒரு மகர ராசி மகர லக்னத்து பெண்கிட்ட அதோட குழந்தைய நீங்கள் குறை சொல்லிட்டீங்கன்னா அதோடு உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, உங்களை வாழ்நாளுக்கும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, நீங்கள் ஜென்ம விரோதி. மகர ராசி மகர இருக்கிற பெண்ணுடைய தாய் தகப்பன் இந்த பொண்ணோட குழந்தைய திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் குழந்தை எப்படி நீங்கள் திட்ட போச்சு? இது என் குழந்தை, ஏம்மா நானே உன்னை வளர்த்தவம்மா, நீ என் குழந்தை, உன் குழந்தைய நான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, என் குழந்தை. ஏன்னா இவங்களுக்கு எப்படியா தன் குழந்தைகிட்ட நல்ல பேர் வாங்கிடணும், புரியுதுங்களா? புருஷன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுங்கிறது வேறு. இவங்க தன் குழந்தைகிட்ட நல்ல பேர் வாங்கிடணுன்ட்டு டீச்சர்கிட்ட போனாங்கன்னா என் டீச்சர்கிட்ட வந்து இவங்க சொல்லுவாங்க, என் குழந்தைய அடிச்சிடாதீங்க, என் குழந்தைய நான் வந்து பொண்ணாக பூ வச்சுருக்கிறேன், படித்தா படிக்கிறா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது பாடம் கற்றுக்கிறது தான், நீங்கள் ஏதாவது திட்டினீங்கன்னா பேசுனீங்கன்னா அவ்வளோதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், முன்னாடியே போய் டீச்சரை மிரட்டுறது. இல்லை இந்த குழந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு வந்துச்சுன்னா இல்லை நான் பண்ண வச்சிட்றேன், என் குழந்தைய ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே இவங்களுடைய அதீத பாசம், மகர ராசி மகர லக்னத்து பெண்களுடைய அதீத பாசம் அவங்க குழந்தைக்கு வினையாக மாறும். டேக் இட் ஃபார் கிராண்டடாக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அம்மா நம்மளை பேக்கப் பண்ணுவா, அம்மா வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவா, அம்மா நமக்கு காசு கொடுப்பா. அப்போ அப்பாவை எதிர்த்துட்டு அம்மாட்ட காசு வாங்குறது. இந்த பொண்ணு என்ன பண்ணும், பரவாயில்ல அப்பாவை எதிர்க்கிறான் ஆனால் நம்ம பையன் வந்து நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீ அப்பாட்ட கேட்காத, எதுவாக இருந்தால் என்கிட்ட கேளு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், இந்த அம்மாவை மகர ராசி மகர லக்னத்து பெண்ணை ஒரு ஏடிஎம் போல் பயன்படுத்துவான். அம்மா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5000 ரூபா வேணும்னு கேட்பான். அவன் படிக்கிறது 8ஆம் கிளாஸ் படிப்பான். 8ஆம் கிளாஸ் பையன் 5000 ரூபா கேட்குறானே, நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க மாட்டாங்க. பையன் 5000 ரூபா கேட்டான், இதை எப்படி ரெடி பண்ணி தர்றது, அது வீட்டுக்காருக்கு தெரியாமல் ரெடி பண்ணி தர்றது. இதை பண்ணாத மகர ராசி மகர லக்ன பெண்ணே இல்லை. இப்படி செஞ்சு அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து எங்கள் அம்மா தான் எல்லாம்னு சொல்லிட்டு போவான். அந்த ஒரு வார்த்தையை நம்ம புரிச்சு போயிடும். இது பண்ண இந்த குழந்தையோட ஒழுக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதுக்கு காரணமாக இந்த மகர ராசி மகர லக்ன பெண் இருப்பாங்க. சரி, இவ்வளோ தூரம் போச்சு இல்லையா, ஒரு 18 வயசுலையோ 19 வயசுலையோ 20 வயசுலையோ ஒரு இளைஞனாக ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு மற்றவங்களுடைய அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து தன் குழந்தைக்கு கூட நின்ன இந்த தாயாரை, இந்த மகர ராசி மகர லக்ன பெண்ணோ அவங்க குழந்தை வந்து, ஏன் என்ன பெத்த, நீங்களாம் ஒரு தாயா, நீ என்ன செஞ்சிட்ட எனக்கு, நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, நீ வேஸ்ட்டு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, இனிமேல் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு தாயே இருந்து உலகத்தில் கிடையாது, நீ வேஸ்ட்டு, இனிமேல் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மகர ராசி மகர லக்ன பெண்ணோட வாழ்க்கையில் நடக்குது. அந்த மாதிரி தன்னோட குழந்தை தன்னை தரக்குறைவாக பேசி, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ எனக்கு எதுவுமே பண்ணலை, நீ எனக்கு பண்ணது போலாம் துரோகம்தான், தப்பு தான் சொல்லிட்டு போகக்கூடிய அந்த சூழல், அன்றைக்கி தாங்க அந்த மகர ராசி மகர லக்ன பெண்ணுக்கு மரணம். தனியாக ஒரு மரணம்னு ஒன்று இல்லை, உடம்பை விட்டு உயிர் போகிறது தான் நீங்கள் மரணம்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி தன்னுடைய குழந்தை தன்னை பேசுகிற அந்த நொடி இருக்குல்ல, அங்கே தாங்க மகர ராசி மகர லக்னத்தோட பெண்ணோட உயிர் உண்மையிலே உடலை விட்டு வெளில போகும். அதுக்கப்புறம் ஒரு நடைபெணமாக தான் வாழ்வா.
என் புள்ள இப்படி பேசிட்டான் அப்படின்ற அந்த காயத்தோடையே அவங்க மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மிக சீக்கிரத்தில் செத்து போயிடுவாங்க. தன் குழந்தை மட்டும் தன்னை வெறுத்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட உடஞ்சிருவாங்க அந்த மகர ராசி மகர லக்னத்து பெண். அப்போவும் கணவர் கூட நிற்பார். ஏன்னா இங்கே செவ்வாய் உச்சம்ல, விடுடி அவனை நம்பியா நான் நம்ம இருக்கோம், உனக்கு நான் இருக்கேன் உனக்கு, நான் புருஷன் இருக்கேன், உன் பையன் உனக்கு கோச்சிட்டு போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லி அந்த கணவர் ரொம்ப இயல்பாக பேசுவார். இவங்கள் கணவன் மீது உயிரே இருக்கும். ஏன்னா இங்கே செவ்வாய் உச்சம் இல்லை, கணவனுக்காக எல்லாமே இருக்கும். ஆனால் என் பிள்ளை பேசிட்டாங்க, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க ரொம்ப செல்லம் கொடுக்காதீன்னு, நான் கேட்கலங்க, போயிட்டு போகுதுடி, என்ன இப்போ 60 வயசில் உனக்கு என்ன வேணும், நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிருவீங்க இருந்தாலும் அப்படின்ட்டு அந்த ஏங்கி 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 செத்துருவாங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற மகர ராசி மகர லக்னத்து பெண்களோட குழந்தைகள், உங்கள் அம்மா ஒரு மகர ராசி மகர லக்னமாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் உங்கள் அம்மாவை பயன்படுத்திக்கிங்க. ஆனால் ஒரு நாள் கூட உங்கள் அம்மாவை பார்த்து நீ என்ன பண்ணிட்ட, நீ எனக்கு ஒன்றும் பண்ணலைன்னு மட்டும் அவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுடைய உயிருங்கிறது உங்கள் வார்த்தையில் தான் ஒளிஞ்சிருக்கு. அம்மா சாப்பிட்டியாம்மா, என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேளுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையில்லாம அதுதான். சொத்து பத்து தாலி செயினை கூட அடகு வச்சு உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை அவங்க மனசை உடைக்கிற மாதிரி பேசிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பாவமாக உங்களுக்கு சேர்ந்துடும். அதனால் மகர ராசி மகர லக்னத்து பெண் உங்களுக்கு ஒரு தாயாகவோ சகோதரியாகவோ தங்கையாகவோ அக்காவாகவோ பாட்டியாகவோ ஒரு பெண் உறவாக உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம். மகர ராசி மகர லக்ன பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு நீங்கள் பயணப்படணும்னா தொடர்ந்து சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றம், கெரியர் முன்னேற்றத்துக்கு ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை நம்ம பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன். அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம். அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்றி சிங்கப்பூர் சுற்றி ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே, இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை 11 ஜூலை 18 வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த ஜூலை 11 ஜூலை 18 நான் அங்கே இருப்பேன். நீங்கள் நேரில் உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசன்னம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி.